السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. ஆகு எனும் கட்டளையின் மூலம் அனைத்தையும் ஆகுமானதாக்கி காட்டியும், ஓது எனும் கட்டளையின் மூலம் உலக மறையையும் உத்தம நபியையும் உலகிற்கு தந்தும், பாகுபாடுகளின்றி மனிதர்கள் அனைவரும் ஒரு தாய் தகப்பனின் பிள்ளைகள் எனும் சமத்துவத்தை பறைசாற்றிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஹிரா குகை முதல் அரஃபா மைதானம் வரை எனும் தலைப்பின் கீழ் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற பல நிகழ்வுகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில கடந்த தொடரில அல்லாஹுடைய தூதருடைய அந்த விண்ணுலக பயணம் குறித்து நாம் பார்த்தோம். விண்ணுலக பயணத்தை பொறுத்தவரையும் 2 சாராம்சங்கள் அடங்கி இருக்கு. ஒண்ணு, காபாவில இருந்து அல்லாஹுடைய தூதர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அங்க போய் நபிமார்களை சந்திச்சது, நபிமார்களுக்கு தொலை வச்சது, புராக்குங்கிற வாகனத்துல போனது, இந்த புராக்குங்கிற வாகனம் எவ்வாறு இருந்தது போன்ற நிகழ்வுகள் குறித்து செய்திகள் குறித்து பார்த்தோம். அதே போல அல்லாஹுடைய தூதர் விண்ணுலக பயணம், அதுல முதல் 3 வானங்கள் வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் எந்த நபியெல்லாம் பார்த்தார்கள் என்ற நிகழ்வுகள் குறித்து நம்ம பார்த்தோம். முதல் வானத்துல ஆதம் நபியையும், 2வது வானத்துல ஈசா நபியையும் யஹ்யா நபியையும், 3ஆம் வானத்தில் யூசுப் நபியையும் அல்லாஹுடைய தூதர் பார்த்தார்கள் என்ற செய்திகள் எல்லாம் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். இன்றைய தினம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் மேலும் தொடர்ந்து போறாங்க. அடுத்ததாக 4வது வானத்துக்கு போகும் பொழுது 4வது வானத்தினுடைய கதவுகளுக்கு பக்கத்துல நின்றுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடக்கூடிய நேரத்துல வானத்தினுடைய காவலாளிகள் மன் ஹாதா, யாரு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, நான் தான் ஜிப்ரீல் அப்படிங்கிறாங்க. உடனே திரும்ப வானவர்கள் கேட்கிறாங்க, கூட யாரு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, என் கூட முகமது நபி வந்திருக்கிறாபடி அப்படின்னு சொல்லி. அதற்கடுத்து வானத்தினுடைய காவலாளிகள் கேட்கிறாங்க, லக்கது உர்சில இலை, இவரை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வானத்தினுடைய காவலாளிகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்பாங்க. அப்ப கேட்ட உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆமா எனக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ன உடனே, சரி உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்லி 4வது வானம் திறக்கப்படுது. திறக்கப்பட்ட உடனே 4வது வானத்துக்கு போறாங்க. போனதற்கு பிற்பாடு அல்லாஹுடைய தூதர் யாரை பாக்குறாங்கன்னா, ஒரு நபியை பாக்குறாங்க. அந்த நபி யாருங்கிறத ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஹாதா இத்ரீஸ ஃபஸல்லிம் அலை, இவருதான் இத்ரீஸ் நபி, அவருக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபஸல்லம்து அலை, உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா இத்ரீஸ் நபிக்கு சலாம் சொல்றாங்க. இத்ரீஸ் நபியும் பதில் சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு இத்ரீஸ் நபி என்ன செய்யறாங்கன்னா, மர்ஹபன் ஃபில் அஹி சாலிஹ் வ நபி சாலிஹ், நல்ல சகோதரரே வருக, நல்ல நபியே வருக. நம்ம நேற்றைய தினம் தொடர்ல கூட பார்த்தோம். ஆதம் நபி சொல்லும் போது எப்படி அழைச்சாருன்னா, நல்ல மகனே வருக, நல்ல நபியே வருக அப்படின்னு சொல்லி ஆதம் நபி அழைச்சாரு. அதற்கடுத்து யூசுப் நபி ஆகட்டும், ஈசா நபி ஆகட்டும், யஹ்யா நபி ஆகட்டும், அவங்க எல்லாம் எப்படி அழைச்சாங்கன்னா, நல்ல சகோதரரே வருக, நல்ல நபியே வருக அப்படின்னு அழைச்சாங்க. அப்ப இத்ரீஸ் நபி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இப்ப 4வது வானத்துல பாத்தீங்கன்னா இத்ரீஸ் நபியை பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து 5வது வானத்துக்கு போறாங்க. போனா அதே மாதிரியே வானத்தினுடைய காவலாளிகள் கேட்கறாங்க, மன் ஹாதா, நீங்க யாரு? நான் ஜிப்ரீல் அப்படின்ன உடனே, உங்க கூட வந்திருக்கிறது யாரு? கூட வந்திருக்கிறது முகமது நபி அப்படின்ன உடனே, லக்கது உர்சில இலைஹி, இவரை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறதா, சொல்லி இருக்காங்களா அப்படின்ன உடனே ஆமான்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அடுத்த 5வது வானம் திறக்கப்படுது. 5வது வானத்துல யாரை பாக்குறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, ஹாதா ஹாரூன் ஃபஸல்லிம் அலை, இவர்தான் ஹாரூன் நபி, இவருக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்க்கு சொல்றாங்க.
சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் ஃபஸல்லம் து அலை சலாம் சொல்றாங்க. அதற்கு ஹாரூன் நபி பதில் சலாம் சொல்றாங்க. அவரு அதே மாதிரிதான், ஹாரூன் நபியும் நல்ல சகோதரரே வருக, நல்ல நபியே வருக அப்படின்னு சொல்லி அவர் வந்த உடனே அழைப்பு கொடுக்குறாங்க. அப்புறம் அவரை சந்திச்சுட்டு அதற்கு அடுத்து 6வது வானத்துக்கு போறாங்க. 6வது வானத்திலையும் வானத்தினுடைய காவலாளிகள் அதே மாதிரி கேட்கிறாங்க. கேட்டதற்கு பிற்பாடு வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுது. திறந்த உடனே உள்ள போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாதா மூசா பி சல்லிம் அலை, இவர்தான் மூசா நபி, இவரிடக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதரை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. சொன்னதற்கு பிற்பாடு அல்லாஹுடைய தூதரும் ஃபஸல்லம் து அலை சலாம் சொல்றாங்க. சொன்னதற்கு பிற்பாடு மூசா நபி அதே வார்த்தை தான், நல்ல சகோதரரே வருக, நல்ல நபியே வருக அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்து அந்த இடத்துல மூசா நபியும் பார்த்துட்டு அதற்கு அடுத்து 7வது வானத்துக்கு போறாங்க. 7வது வானத்துல யார பாக்குறாங்கன்னா, இவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7வது வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட உடனே அந்த நபியை பார்த்து நம்முடைய நபியிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஹாதா அபூக் ஃபஸல்லிம் அலை, இவர்தான் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. ஏன் தந்தைங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரையும் இப்ராஹிம் நபி ஒரு துவா செஞ்சாங்க அவங்களுடைய வாழ்க்கையில, இறைவா என்னுடைய சந்ததிகள்ல இருந்து வழித்தோன்றல்கள்ல இருந்து இனி வரக்கூடிய நபிமார்களை நீ ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி துவா செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கும் விதமா அதற்கடுத்து வந்த எல்லா நபியும் நம்ம ஆரம்ப தொடர்ல கூட பார்த்தோம். இப்ராஹிம் நபிக்கு அடுத்து எந்த குலத்தார் வராங்க, எப்படி வராங்க, நம்முடைய நபி எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தோம். அப்ப இப்ராஹிம் நபியை பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹாதா அபூக், இவருதான் உன்னுடைய தந்தையான இப்ராஹிம், ஃபஸல்லம் து அலை சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னதற்கு பிற்பாடு அல்லாஹுடைய தூதர் வந்து சலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்கன்னா, மர்ஹபன் பில் இப்னி சாலிஹ், நல்ல மகனே வருக, நல்ல இறை தூதரே வருக. இதற்கு முன்னாடி ஆதம் நபி நல்ல மகன்னு சொன்னார். அதற்கடுத்து வந்த எல்லா நபி என்ன சொன்னாங்க, நல்ல சகோதரரேன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க, நல்ல மகனே வருக, நல்ல நபியே வருக அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியும் பேசுறாங்க. அந்த இடத்துல அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்ததற்கு பிற்பாடு 7வது வானம் வரையும் முடியுதா, முடிஞ்சதற்கு பிற்பாடு ரசூலுல்லாஹ் இன்னும் உயர்த்தப்படுறாங்க. எப்படி உயர்த்தப்படுறாங்கன்னா, சித்ரத்துல் முன்தஹா அப்படின்னு சொல்லி, சித்ரத்துனா இலந்தை மரம்னு அர்த்தம், முன்தஹா அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம். இலந்தை மரத்தினுடைய எல்லை, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் போறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த இலந்த மரத்தை பாக்குறாங்க. அந்த இலந்த மரத்தினுடைய தோற்றத்தை பத்தி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. எப்படி இருக்குன்னா, அந்த இலந்த மரத்தினுடைய தோற்றம் என்பது அந்த ஹஜர் என்ற பகுதியில வந்து ஒரு பூஜாக்கள்லாம் செய்வாங்க, பாத்திரம்னு சொல்லுவாங்க பூஜா, அந்த மாதிரி அந்த இலந்தை மரத்துல பழங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, அந்த இலந்தை மரத்தினுடைய இலைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, யானைகளுடைய காதுகள் இருக்குதுல, அந்த காதுகளை போன்று இருந்தது அப்படிங்கிறாங்க. அதற்கடுத்து அங்க வந்து பல வண்ணங்கள் மூடி இருந்தது. இந்த கலர்ன்னு தான் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு அந்த இலந்த மரத்தை சுத்தி பல வண்ணங்கள் மூடப்பட்டு இருந்தது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இன்னொரு செய்தியில சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா, அந்த இலந்த மரத்தை சுத்தி தங்கத்திலான வெட்டுக்கிளிகள், ஏகப்பட்ட தங்கத்திலான வெட்டுக்கிளிகள் எல்லாம் அந்த மரத்தை சுத்தி பறந்துட்டு இருந்தது, அந்த மரத்தை சுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த இலந்த மரம், அதாவது சித்ரத்துல் முன்தஹாவுல இருந்து பாத்தீங்கன்னா 4 நதி ஓடுது. அதாவது ரிவர்னு சொல்லுவோம்ல, ஆறுகள், அந்த மாதிரி 4 நதி ஓடுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஜிப்ரீல இது என்னது, 4 நதி ஓடுது, இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இதுதான் வந்து சல்சஃபில் கௌசர், இது வந்து உள்ள இருக்கக்கூடிய நதி. இது என்ன நதினா, சொர்க்கத்தினுடைய நதிகள் அப்படிங்கிறாங்க. சல்சஃபில் அப்படிங்கிற ஒரு நதியும், கௌசர், கௌசரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நாளை மறுமை நாள்ல தண்ணி இல்லாம மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொழுகையாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுப்பான். கௌசருங்கிற தடாகத்துல இருந்து அல்லாஹுடைய தூதர் நமக்கு தண்ணீர் கொடுப்பாங்க. அப்ப இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப சொர்க்கத்தினுடைய 2 நதிகள் உள்ள ஓடிட்டு இருக்கு அந்த சித்ரத்துல் முன்தஹாவுல. மீதி 2 நதிகளை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, அது வந்து பூமியில் இருக்கக்கூடிய நதி. அது என்ன நதினா, யூப்ரட்டிஸ் நதியும் அதற்கு அடுத்து நைல் நதியும். இந்த 2 நதிகள் வந்து பூமியில இருக்கக்கூடிய நதி.
இந்த 2 நதி வந்து சொர்க்கத்தினுடைய நதி அப்படின்னு சொல்லி அந்த 4 நதிகளையும் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா அந்த சித்ரத்துல் முன்தஹாவுல பாக்குறாங்க. அப்ப இது வந்து அந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதற்கு முன்னாடி ஒரு நிகழ்வும் நடக்குது. என்ன நிகழ்வுனா, இப்ராஹிம் நபியை பார்க்கிறாங்கல்ல, இப்ராஹிம் நபியை பார்த்த உடனே அதற்கடுத்து பைத்துல் மஅமூர் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் காட்டப்படுது ரசூலுல்லாஹ். இந்த பள்ளிவாசல்ல இப்ராஹிம் நபி சாஞ்சிட்டு நிக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இதுதான் வானவர்கள் தொழுகக்கூடிய இடம். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளைக்கும், அதாவது ஒரு நாளைக்கு அந்த பள்ளிவாசல்ல, அந்த பைத்துல் மஅமூர் 7வது வானத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த பைத்துல் மஅமூர் பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நாளைக்கும் 70,000 மாணவர்கள் தொழுவார்கள் அப்படிங்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு தடவை 70,000 மாணவர்கள் உள்ள போய் தொழுதுட்டாங்கன்னு வைங்களேன், திரும்ப அவங்க அந்த பள்ளி பக்கமா போக மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு ஒரு தடவை தான் அவங்களுக்கு அந்த தொழுகை. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்ன செய்வான், 70,000 மாணவர்கள் தொழுகிற மாதிரி ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மாணவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு கூடவே 4 மாணவர்கள் எப்பவும் சுத்தி இருப்பாங்க. நம்முடைய உயிரை கைப்பற்றதுக்கு மாணவர், குழந்தை பருவத்துல உள்ளுக்குள்ள கருவை ஊதுறதுக்கு மாணவர்கள் வருவாங்க, கருவுல விதியை எழுதுறதுக்கு மாணவர்கள் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே, கபருக்குள்ள அடக்கம் பண்ணவனே மாணவர்கள் வருவாங்க. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாணவர்களை செட் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூர் என்ற பள்ளி வாசல்ல 70,000 மாணவர்கள் தொழுவார்கள். ஒரு தடவை அந்த பள்ளிக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க திரும்ப வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் 70,000, இன்னைக்கு 70,000 மலக்குமார்கள் தொழுதிருப்பாங்க இந்த பைத்துல் மஅமூர்ல. நாளைக்கு தொழுவாங்க, 4 நாளைக்கு தொழுவாங்க. இப்படியே ஒவ்வொரு செட்டா ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்திய அல்லாஹுடைய தூதர் மக்களுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த சித்ரத்துல் முன்தஹா, அந்த இலந்தை மரத்துக்கிட்ட போயிடுறாங்களா, போனதற்கு பிற்பாடு ஒரு 3 பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான். நேற்று நம்ம சொல்லி இருந்தோம், இன்றைய தினத்துல அதை பார்ப்போம் அப்படின்னு. அது என்ன 3 பாக்கியம்? முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹுடைய தூதருக்கு அந்த இடத்துலதான் தொழுகை கடமையாக்கப்படுது. மக்களுக்கு தொழுகைன்னா என்ன, இந்த 5 நேர தொழுகை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அந்த இடத்துலதான் முத கடமையாக்கப்படுது. அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, தொழுகையை வாங்கிட்டு வராங்க, திரும்ப ரிட்டர்ன் வராங்க. வரும் பொழுது 7வது வானத்தை தாண்டி 6வது வானத்துக்கு வராங்க. வந்த மூசா நபி பாத்துறாரு முகமது நபியை, பார்த்துட்டு கூப்பிடுறாங்க, முகமது இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே ரசூலுல்லாஹ் மூசா நபி பக்கத்துல போறாங்க. அப்ப மூசா நபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வை சந்திச்சீங்களா? அல்லாஹ்வை சந்திச்சீங்கன்னா அல்லாஹ்வை வந்து எந்த மனிதர்களும் பார்த்ததே கிடையாது. அல்லாஹ் புரிஞ்சுக்கணும், நாளைக்கு எல்லாம் மௌந்தானதற்கு பிற்பாடுதான் இறைவனுடைய உருவத்தை எல்லாரும் காண முடியும். அது நபியா இருந்தாலுமே சரி, இதுவரையும் உலகத்துல பிறந்த யாருமே அல்லாஹ்வுடைய உருவத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த இறை கட்டளை இறங்குது. அப்ப அந்த அடிப்படையில மூசா நபி கேட்கிறாங்க, இறைவன்கிட்ட இருந்து எந்த செய்தி வந்தது, எதை வாங்கிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்முடைய நபி சொல்றாங்க, இந்த மாதிரி 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நம்ம தொழுகிறோம்ல 5 நேர தொழுகை, ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா, இது முதல்ல கடமையாக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் இடத்துல 50 நேர தொழுகையா கடமையாக்கப்பட்டது. அப்ப மூசா நபி புரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க, முகமதே, மக்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், 50 நேர தொழுகெல்லாம் கண்டிப்பா தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் மக்கள், நீங்க போங்க, திரும்ப போயிட்டு இறைவனிடத்துல சொல்லி தொழுகையை குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலா திரும்ப போறாங்க, போயிட்டு குறைச்சு கேட்கிறாங்க, 10 குறைக்கிறாங்க, 40 ஆகுது. திரும்ப 7வது வானத்தை கடந்து 6வது வானத்துக்கு வராங்க. திரும்ப மூசா நபி கூப்பிடுறாங்க, முகமது இங்க வாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப மூசா நபி கிட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் குறைச்சிட்டேன், 10 குறைச்சு இப்ப 40 இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மூசா நபி சொல்றாங்க, இதுவும் தொழுவதற்கு உங்களுடைய சமுதாயத்தார் வந்து சக்தி பெற மாட்டாங்க, நீங்க போய் இதையும் குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப நபி போறாங்க, போயிட்டு அதே மாதிரி குறைச்சு கேட்கிறாங்க. அல்லாஹ் இன்னும் 10 குறைக்கிறான், 30 ஆகுது. திரும்ப வராங்க, திரும்பவும் மூசா நபி சொல்றாங்க, திரும்பவும் சக்தி பெற மாட்டேன். மக்களை பத்தி அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா மூசா நபி பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவருடைய சம்பவத்தை எடுத்தோன்னு வைங்கள, வரலாறு எடுத்தோன்னு வைங்கள, கடலை பிளந்து அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை காட்டுவோம். கடலை தாண்டி ஃபிரௌனுடைய அந்த அழிவெல்லாம் பார்த்துட்டு அந்த கரைக்கு ஒதுங்கினதுக்கு பிற்பாடு
திரும்ப மூசா நபி கூப்பிடுவாங்க, வாங்க அங்க இணை வைக்கக்கூடிய சமுதாயம் இருக்கிறாங்க, அவரிடத்துல போய் சண்டை போடுவோம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அவ்வளவு அற்புதத்தை பார்த்து அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, மூசாவே நீங்களும் உங்க அல்லாவும் போயிட்டு சண்டை போடுங்க, நாங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரோம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து பாடுபடுத்தினாங்க மூசா நபி. அப்ப மக்களுடைய அந்த சுபாவத்தை தெரிஞ்சுட்டு மூசா நபி திரும்பவும் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, 30 எல்லாம் தொழுவ மாட்டாங்க, போயிட்டு திரும்ப குறைச்சிட்டு வாங்க. திரும்ப போயிட்டு வராங்க, 20 ஆகுது. திரும்பவும் மூசா நபி சொல்றாங்க, அதை தொழுவதுக்கு சக்தி பெற மாட்டாங்க, போயிட்டு குறைச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 10 ஆகுது. 10 ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வராங்க. வந்தவொடனே மூசா நபி திரும்பவும் சொல்றாங்க, முகமது அந்த 10 நேர தொழுகையும் தொழுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள் உங்களுடைய மக்கள், போயிட்டு குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப போறாங்க, போயிட்டு 5ஆ குறைச்சிட்டு வராங்க. அதுதான் ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா 5 நேர தொழுகை இருக்கு பாத்தீங்களா. இந்த 5 நேர தொழுகையோட ரசூலுல்லாஹ் வராங்க. வந்ததற்கு பிற்பாடு மூசா நபி திரும்பவும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க மக்களை பத்தி. அதுதானே உண்மை. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் 5 நேர தொழுகையை சரியா கடைபிடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா இருக்குது. இந்த 5 நேர தொழுகையை கூட தொழுகிறதுக்கு நம்ம சக்தி பெறலை, அதுக்கு நமக்கு வளைய மாட்டேங்குது. அப்ப திரும்பவும் மூசா நபி சொல்றாங்க, மூசா நபி போய் குறைச்சிட்டு, முகமதை போயிட்டு குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இதுக்கு மேல போறதுக்கு எனக்கே கூச்சமா இருக்குது, விடுங்க, இதுவே ஒப்புதல் அழிச்சுக்கிறேன், இதுக்கே நான் உடன்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூசா நபி இடத்துல முகமது நபி சொல்றாங்க. சொன்னதற்கு பிற்பாடு அல்லாஹ் இடத்துல இருந்து ஒரு சப்தம் வருது. என்ன சப்தம்னா, என்னுடைய அடியார்களுக்கு இதை நான் விதியாக்கிட்டேன், என்னுடைய அடியார்களுக்கு இதை நான் லேசாக்கிட்டேன். லேசாக்கிட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல அல்லாஹ் சொன்னால 50 நேர தொழுகை, இந்த 5 நேர தொழுகை என்பது 50 வக்து தொழுதற்கு உண்டான நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஃபஜ்ர் தொழுகிறோமா, அந்த ஒரு வக்து தொழுகிறோமா, 10 வக்து தொழுத நன்மை அல்லாஹ் கொடுப்பான். லுஹர் தொழுகிறோமா, அந்த ஒரு வக்து தொழுகிறோமா, 10 வக்து தொழுத நன்மை அல்லாஹ் கொடுப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம 5 நேர தொழுகையை தொழுதோம்னா 50 நேர தொழுகையை தொழுதா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ, கூலி கிடைக்குமோ, அந்த நன்மையை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல இருந்து ஒரு சப்தம் வருது. அப்ப இது அந்த சித்ரத்துல் முன்தஹால அந்த விண்ணுலக பயணத்துல நடக்கக்கூடிய முதல் பாக்கியம். 2வது பாக்கியம் என்னன்னா, அல் பக்ரா அத்தியாயம் இருக்குல்ல, இந்த அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய இறுதி 2 வசனம், அதாவது 285, 286 இந்த வசனத்தை படிச்சு பார்த்தாலே தெரியல. அப்படின்ட்டு அது ஸ்டார்ட் ஆகும். அதுலதான் இந்த வசனம் எல்லாமே வரும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அதாவது எவரையும் ஒரு சக்திக்கு மீறி நம்ம சிரமப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தினுடைய பின்னணி இன்னும் நல்ல அற்புதமா இருக்கும். முதல்ல அல்லாஹ் 284வது வசனத்தை இறக்கிடுவான். அதன் பிறகுதான் இந்த 2 வசனத்தை இறக்குறான். இந்த 2 வசனம் எங்க அருளப்படுதுன்னா, இந்த விண்ணுலக பயணத்தின் போதுதான் அருளப்படுது. அருளப்பட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பல இடத்துல கூட சொல்லி இருக்கிறாங்க, இரவு நேரத்துல ஒரு அடியார் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 2 வசனங்களை ஓதிட்டு படுத்தாருன்னு சொன்னா அந்த 2 வசனங்கள் அவருக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை பேர் இன்னைக்கு தூங்கும் போது ஓதுவாவே பல பேர் ஓதுறது கிடையாது. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா, இதை எத்தனை பேர் சொல்லிட்டு தூங்குறோம்? சிந்திச்சு பாருங்க. ஒழு செஞ்சுட்டு தூங்குங்கிறாங்க, எத்தனை பேர் ஒழு செய்யறோம்? இந்த துவா ஓதி எத்தனை பேர் தூங்குறோம்? ஆயத்துல் குர்சி ஓதுங்க, வானவர்ல இருந்து ஒரு ஸ்பெஷல் பாடிகார்டு உங்க தலைமாட்டில் உட்காந்துக்குவாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனை பேர் ஓதுறோம்? இப்ப இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா யாரும் ஃபாலோ பண்றது இல்லை. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த கடைசி 2 வசனத்தை யாரு ஓதிட்டு படுக்கிறாங்களோ அது அந்த அடியானுக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 2 வசனமும் பாத்தீங்கன்னா அந்த விண்ணுலக பயணத்தின் போதுதான் அருளப்படுது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். அடுத்து 3வது என்ன? 3வது ஒரு மிக முக்கியமான விஷயத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன விஷயம்னா, அல்லாஹ் சொன்னதா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இணை வைப்பு இல்லாம ஒரு அடியார் இருந்தாருன்னு சொன்னா அவரை சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறது என்பது எனக்கு கடமை ஆயிருச்சு அப்படிங்கிறான் அல்லாஹ். நீ பெரு பாவங்கள் செஞ்சிருந்தாலுமே அல்லாஹ்வுடைய அருளால உள்ளத்துல உறுதி இருந்ததுன்னு வைங்கள, கொள்கை உறுதி, ஷிர்க் இல்லைன்னு வைங்களேன், அந்த ஷிர்க்க இல்லைன்னாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்ற பாவங்களுக்கு உண்டான தண்டனையை கொடுத்துட்டு தன் நாடிய அளவுக்கு தண்டிச்சுட்டு அவர்களை சொர்க்கத்துல நுழைவிக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். ஷிர்க்குங்கிறது அணு அளவு கூட நம்முடைய உள்ளத்துல வந்துடவே கூடாது. நீங்க பல பேர் பார்க்கிறோம், வயதானவர்கள் சில நேரங்கள்ல இந்த கெட்ட நேரம் நல்ல நேரம் பார்ப்பாங்க. திடீர்னு ஒரு வீட்டுல தொடர்ச்சியா ஒரு இழப்பு ஏற்படுதா, அதை ஒரு விதமா கெட்ட சகனமா நினைப்பாங்க.
திடீர்னு வெளியில ஏதாவது போறோமா, ஏதாவது தடுக்கிருச்சா, வாயளவுல விளையாட்டுக்கா பேசிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, விளையாட்டுக்கு கூட எவன் ஒருத்தன் சகுனம் பார்க்காம இருக்கிறானோ அவன் தான் விசாரணையே இல்லாம சொர்க்கத்துக்கு போவான் அப்படிம்பாங்க. இன்னைக்கு விளையாட்டுக்கு எத்தனை பேர் பேசும். ஏதாவது காக்கா வீட்டு வாசல்ல நின்று கத்துச்சுன்னா இன்னைக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, விளையாட்டுக்கு பேசும். ஏதாவது பூனை குறுக்கால போச்சுன்னா போற காரியம் நல்லபடியா ஆகாது, விளையாட்டுக்கு பேசக்கூடிய எத்தனையோ மக்கள் முஸ்லிம்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ விளையாட்டுக்கு கூட அணு அளவு சிறுக்கு என்பது நம்முடைய உள்ளத்துல வந்துடவே கூடாது. இந்த மௌலுது ஓதுறதாகட்டும், மீலாது விழா கொண்டாடுறதாகட்டும், தரிகாவுக்கு போறதாகட்டும், இதுவெல்லாம் சிறுக்குல சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்ப அணு அளவு சிறுக்கில்லாதவர்களாக மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். சிறுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், அதை அல்லாஹ் ஒரு காலம் மன்னிக்கவே மாட்டான். சிறுக்கு இல்லாம நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அல்லது தான் நாடியவர்களுக்கு தண்டனையை கொடுக்காம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியார்களை சொர்க்கத்துல நுழைவிக்கிறது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப இந்த 3 பாக்கியங்களை அல்லாஹுடைய தூதருக்கு இந்த மெஹராஜ் பயணத்தின் போது இறைவன் கொடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து என்ன நிகழ்வுனா, அல்லாஹுடைய தூதருக்கு சொர்க்கம் காட்டப்படுது. ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. சொர்க்கத்துக்குள்ள போய் பாக்குறாங்க. சொர்க்கத்துக்குள்ள எட்டி பார்த்தா அதிகமான மக்கள் ஏழைகள் தான் இருக்காங்க. இந்த உலகத்துல வாழும் பொழுது யாரெல்லாம் ஏழைகளா இருந்தாங்களோ, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ, அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்துல அதிகமா இருக்கிறத பாக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கூட ஒரு இடத்துல சொல்லி இருப்பாங்க, அதிகமா கஷ்டப்படக்கூடிய, உலகத்துல கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதர், அதாவது வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே தெரியாத ஒரு மனிதர் இருப்பாருன்னு நினைக்கலாம். அந்த மனிதரை நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னா, சொர்க்கத்துக்குள்ள சும்மா அப்படி ஒரு முக்கி எடுப்பான். எடுத்துட்டு அல்லாஹ் அந்த அடியான இடத்துல கேட்பான், ஏப்பா உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். உலகத்துல வாழும் போது சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்த ஒரு நபர், கஷ்டத்தை மட்டுமே வாழ்க்கையில அனுபவிச்ச ஒரு நபர், அந்த நபரை சொர்க்கத்துக்குள்ள ஒரு முக்கிட்டு அல்லாஹ் எடுத்து கேட்பான், எப்ப உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப அந்த அடியார் சொல்லுவாரு, நல்ல கஷ்டம் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படிம்ப. காரணம் சொர்க்கத்தினுடைய இன்பம் அந்த அளவுக்கு இருக்கு. சும்மா ஒரு முக்கிட்டு எடுத்ததுக்கு உலகத்துல வாழ்ந்த அத்தனை கஷ்டத்தையும் மறந்துருப்பாரு. அப்ப எந்த அளவுக்கு சொர்க்கத்தினுடைய இன்பம் இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, பார்த்தா அந்த முழுக்க ஏழைகளா, அதிகமானவர்கள் ஏழைகளா இருக்கிறாங்க. சொர்க்கத்தினுடைய மண்ணை பாக்குறாங்க, கஸ்தூரி மண்ணா இருக்கு. கஸ்தூரி வாசங்கிறதே அற்புதமா இருக்கு. மண்ணு கஸ்தூரி மண்ணா இருக்கு. அங்கங்க பாக்குறாங்க முத்துக்களான கல்லு, முத்துக்களாலான கயிறு, தங்க நிறம், பச்சை நிறம், ஒவ்வொன்றும் சொர்க்கத்துல பரவி கிடக்கிறத பார்த்து அல்லாஹுடைய தூதர் அந்த நிகழ்வையும் பார்த்துட்டு சொல்றாங்க. அதற்கடுத்து நரகமும் காட்டப்படுது. ரசூலுல்லாஹ் நரகத்தை பாக்குறாங்க. நரகத்தை எட்டி பார்த்தா அங்க அதிகமானவர்கள் பெண்களை பார்த்ததான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யோசிச்சு பார்க்கணும், பெண்களா இருக்கக்கூடியவர்கள் மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய பெண்களை அல்லாஹ் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஒரு பெண்மணி கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்களும் உங்களை மாதிரிதான் அமல்களை செய்யறோம், நீங்க எல்லாம் தொழுவுற மாதிரிதான் நாங்களும் தொழுவுறோம், பின்ன நாங்க மட்டும் ஏன் நரகத்துல அதிகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க கணவன் இடத்துல நன்றி மறந்து நடந்துடுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு நீ என்னத்தை செஞ்சுட்ட, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாரு கணவன், அந்த ஆண் என்பவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பான். மனைவியினுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி, குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி எவ்வளவோ உழைச்சிருப்பான். ஆனா ஒரு செகண்ட்ல, ஒரு வார்த்தையில, நீ எனக்காக என்னத்தை செஞ்சிட்ட, என் குடும்பத்துக்காக நீ என்னத்தை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட்ல நன்றி மறந்தவர்களாக நீங்க மாறிடுறீங்க. அந்த ஒரு குணத்துக்காக வேண்டிய அல்லாஹ் உங்களை நரகத்துல அதிகமா போட்டிருக்கிறான். அதனாலதான் உங்களை நரகத்துல அதிகமா பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும், தொழுவாதனாலேயோ நோன்பு வைக்காதனாலேயோ அதன் காரணத்தினாலேயோ பெண்கள் அதிகம் கிடையாது. நன்றி மறந்து நடந்த காரணத்தினால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், பெண்களை அதிகமா நரகத்துல காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதை அந்த பெண்மணி இடத்துல சொல்றாங்க. அப்ப இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த விண்ணுலகத்துல இதுவெல்லாம் காட்டப்படுது. மேலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் நெஜ தோற்றத்துல காட்டப்படுறாங்க. எப்படி காட்டப்படுறாங்கன்னா, 600 ரெக்கைகள் இருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. 600 ரெக்கைகளோட இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல பாக்குறாங்க. பார்த்துட்டு நேரா திரும்ப வந்துடுறாங்க கீழே, எங்க மக்காவுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் எப்ப நடக்குது? கிட்டத்தட்ட ஒரு இரவுல, ஒரு நைட்ல நடந்த விஷயம் எல்லாமே. மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனதாகட்டும், அக்ஸாவில இருந்து
7 வானங்கள், அதையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா அதுக்கு போனதாகட்டும், இதுவெல்லாம் நடந்தது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நைட்ல நடக்குது. நடந்ததற்கு பிற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் காலையில விடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்கன்னா, காபாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஒரு விதமான வருத்தத்தோட உட்கார்றாங்க. எப்பேற்பட்ட வருத்தம்னா, நாம இஸ்லாத்தை சொன்னாலே இவனுங்க பொய்யங்கிறானுங்க, பைத்தியக்காரங்கிறானுங்க, சூனிய வச்சவங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இதை எப்படி நம்ம மக்களிடத்துல கொண்டு போய் சொல்றது? இத சொன்னா எப்படி நம்புவாங்க? ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், காபாவில இருந்து, அதாவது ரசூல்லா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காபாவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து பாலஸ்தீனத்துல இருக்கு. இப்ப கூட அயோக்கியனுங்க நேத்து தாக்குதல் நடத்தினானுங்க. அந்த இஸ்ரேல் அயோக்கியனுங்க பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்தி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 500 பேர் செத்து போயிட்டாங்க. அநியாயம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் மீறி அந்த அளவுக்கு அந்த யூதர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவ்வளவு அயோக்கியர்கள். அப்பேற்பட்ட அயோக்கியர்கள் நேற்றைய தினம் நடத்திய தாக்குதல்ல கிட்டத்தட்ட 500 பேர் ஷஹீத் ஆயிருக்கிறாங்க, இறந்திருக்கிறாங்க. அல்லாஹ்தான் அறிவான் ஷஹீதா என்னங்கிறது. 500 மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கையில அந்த காபாவில இருந்து பாலஸ்தீனத்துக்கு உண்டான தொலைவு பாத்தீங்கன்னா 1253 கிலோமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு இரவுல அந்த 1253 கிலோமீட்டருக்கு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்திருக்கிறாங்க. அங்க இருந்து 7 வானம் தாண்டி போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சொல்லும் போது எப்படி மக்கள் நம்புவாங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைய காலமா இன்னைக்கு நம்ம போறதுனால ஒரு நாள் 2 நாள் ஆயிடும் பிளைட்ல போறதுக்கு. அன்றைய கால மக்களை சிந்திச்சு பாருங்க. போறதுன்னா ஒன்னா நடந்து போகணும், இல்லையா ஒட்டகத்துல போகணும், இல்லையா குதிரையில போகணும். குதிரையில ஒட்டகத்துல போனா அந்த 1253 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு நிக்காம போனாலே கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும், எங்கேயும் நிக்காம போனா. அப்ப இடையில நின்று போனா சிந்திச்சு பாருங்க. அப்ப அப்படி ஒரு வருத்தத்தோட ரசூல்லா இருக்கிறாங்க. இது எப்படிடா மக்கள்கிட்ட சொல்றது? ஆல்ரெடி நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு விதமான வருத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அபுஜஹல் வரான். அபுஜஹல் வந்துட்டு ரசூல்லா பக்கத்துல அப்படியே நல்ல பையன் மாதிரி உட்காரும். உட்கார்ந்துட்டு, என்ன முகமதே, இன்னைக்கு எதுவும் உங்களுக்கு செய்தி எல்லாம் விண்ணுலகத்துல இருந்து வரலையா அப்படின்னு சொல்லி நக்கலோட கேட்கலாம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் என்னதான் நக்கல்ல கேட்டாலுமே ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்றாங்க. ஆமா, விண்ணுலகத்துல இருந்து எனக்கு செய்தி வந்துச்சு. அப்படியா, என்ன செய்தி அப்படின்னு சொல்லி அபுஜஹல் கேட்கறான். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு வந்தேன். மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொன்ன உடனே, மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு வந்தீங்களா? இப்ப நீங்க தான் இங்க இருக்கிறீங்களா, அப்புறம் எப்படி அங்க போயிருக்கீங்க? ஆமா, நான் போயிட்டு வந்தேன், 7 வானங்களை தாண்டி போயிட்டு வந்தேன் அப்படின்ன உடனே அபுஜஹல் என்ன செய்யறான்னா, எதுவும் நக்கல் அடிக்காம அப்படியே ரசூல்லா பேசுறத உண்மைங்கிற மாதிரியே கேட்டுட்டு, அப்படியா, சரி முகமதே, நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் எல்லா மக்களையும் அழைக்கிறேன், அழைச்சு அவங்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. அவன் என்ன நினைக்கிறான் அபுஜஹல், எல்லா மக்களையும் அழைச்சு இவன் ஒரு பைத்தியக்காரன் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக வேண்டி போயிட்டு எல்லா மக்களையும் கூப்பிடுறான். எங்க சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வாங்க, முகமது ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போறாரு, எல்லாம் வந்து குழுமுங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களையும் அழைக்கிறான். அழைச்சதற்கு பிற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன வந்து நேற்றைய இரவு வந்து நான் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனேன், வானத்துக்கு போனேன் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் பொழுது அங்க உள்ள மக்கள்ல ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. அப்ப அதுல பார்த்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, முகமது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனீங்களா, எங்க அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு டக்குன்னு ஒருத்தரை பார்த்து கேட்கிறேன், வெளியில எத்தனை படிக்கிட்டு பாருங்க, ஏறும் பொழுது பள்ளிவாசல்ல எத்தனை படிக்கட்டு இருக்கு தெரியல. பெண்கள் தினசரி மேல ஏறி போறோம், எத்தனை படிக்கட்டுன்னு கேட்டா பெண்கள்னால சொல்ல முடியாது. தினசரி ஏறக்கூடிய படிக்கட்டே எத்தனைங்கிறது சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நைட்ல எல்லாம் நடந்த ஒரு விஷயம். அப்ப அங்க உள்ள சுத்தி உள்ள மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி இருக்கும் எங்க சொல்லு பார்ப்போம், அதனுடைய தூண் எப்படி இருக்கும், உள்ள தோற்றம் எப்படி இருக்கும், அப்படி இப்படின்ட்டு எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் போனதை வச்சு அப்படியே தட்டு தடுமாறி சொல்றாங்க, இந்த இடத்துல நான் இதை பார்த்தேன், அதை பார்த்தேன். அவ்வளவு ஞாபக சக்தி ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு நைட்ல எல்லாத்தையும் பாத்திர முடியுமா? அது கொஞ்ச நேரத்துல. அது ஒவ்வொன்னா கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அப்படியே தட்டு தடுமாறுறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த காபாவுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு பகுதி, அதாவது ரவுண்டா வளையமா இருக்கும், அந்த இடத்துல அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அப்படியே காட்டுறான், ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுறான். ரசூலுல்லாஹ் அந்த இடத்தை பாக்குறாங்க.
பார்த்தா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய முழு தோற்றமும் அந்த இடத்துல இருக்கு. இங்க மக்கள் கேட்க கேட்க ரசூலுல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய தோற்றத்தை பார்த்து பதில் சொல்றாங்க. இந்த இடத்துல இப்படி இருக்குது, அந்த இடத்துல அப்படி இருக்குது, வாசல் இப்படி இருக்குது, அங்க இத்தனை படிக்கட்டு இருக்குது, அங்க இத்தனை தூண் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் காட்டக்கூடிய அந்த காட்சியை அப்படியே மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்றாங்க. சொன்ன உடனே அபூஜஹலுடைய மூஞ்சி செத்து போச்சு. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த பார்த்துட்டு வந்தாங்கல்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்த நபர்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹுவின் மீது ஆணையா இந்த முகமது சொல்றது உண்மைதான், கரெக்டா சொல்றாரு. அங்க இதெல்லாம் தான் இருக்கும், அவர் பார்த்த விஷயத்தை தான் சொல்றாரு, ஒரு நபரால பார்த்தா மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மற்ற மக்கள் எல்லாம் உண்மைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அபூஜஹல் மூஞ்சியா செத்து போச்சு. என்னடா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக வாங்கி அழைச்சோம், முகமது பைத்தியக்காரர் தான், இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி நம்ம கூப்பிட்டோம், கடைசியில இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் திரும்ப போறாங்க. அபூஜஹலும் மூக்குடைஞ்சு திரும்ப போறாங்க. அப்போ இந்த விண்ணுலக பயணத்தின் போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது. இந்த நிகழ்வுகள்ல தான் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த அல்பக்கராவுடைய அந்த இறுதி 2 வசனங்கள் இறக்கப்பட்டது. இணை வைப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் ஒரு காலம் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, மாறாக அணு அளவு கூட சிறுக்கு இல்லாதவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி விடுவான். அப்பேற்பட்ட நபர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சொல்றான். ஆக நாம் மரணிக்கும் போது இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி வேண்டாம் இருக்கலாம், கொள்கை உறுதியோட வாழலாம், சொல்ல முடியாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளை மரணிக்கின்ற நேரத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்குங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் அறியும். அதனால ஒவ்வொரு நேர தொழுகையும் ரசூலுல்லாஹ் அதான் கேட்கிறாங்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உனது மார்க்கத்துல நிலைபெற செய்யும். இப்ப நம்ம தௌஹீதுல இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நாளைக்கு மௌத் ஆவறதுக்கு முன்னாடி எந்த நிலையில இருக்கும். சிறுக்கோட மரணிச்சுட்டோம்னு வைங்களேன், 4 பேர்த்தோட துவா கூட நமக்கு கிடைக்காது, அல்லாஹ் பாதுகாக்கணும். சிறுக்கோட மரணிச்சுட்டோம்னா நமக்கு ஜனாசா தொழுது பாவம் மன்னிப்பு கேட்க முடியாத நிலைக்கு நம்முடைய உறவினர்கள் எல்லாம் தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆக அல்லாஹ்விடத்துல அனுதினமும் பாதுகாப்பு தேடணும். யா அல்லாஹ், நாம் மரணிக்கக்கூடிய நேரத்துல இணை வைப்பு இல்லாதவனாக, சிறுக்கு இல்லாதவனாக, கொள்கையில உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடியவனாக, 40 நபர்களுடைய இணை வைப்பு அல்லாத நபர்களுடைய துவாவை பெறக்கூடியவனாக என்னுடைய உடலை, என்னுடைய உயிரை இந்த உலகத்திலிருந்து என்னை கைப்பற்றி ஆளலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நேர தொழுகையிலும் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஹிஜ்ரத், இதற்கு அடுத்துதான் மதீனா வாழ்க்கையே ஆரம்பமாக இருக்கிறது. அந்த ஹிஜ்ரத்துல நடந்த விஷயங்கள்லாம் என்ன, அதனுடைய சம்பவங்கள் என்ன, அல்லாஹுடைய தூதர் எப்படி மதீனாவுக்கு போறாங்க, மதீனாவுல போயிட்டு எப்படி பெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறார்கள் என்பதை வரக்கூடிய தினங்கள்ல பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.